வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவை எம்பியாக நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமல்ஹாசன் பதவியேற்பு. தமிழில் உறுதிமொழி வாசித்து பதவியேற்றார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 எம்பிகளும் பதவியேற்பு. மாநிலங்களவை உறுப்பினர்களாக திமுகவைச் சேர்ந்த வில்சன், சல்மா, சிவலிங்கம் ஆகியோரும் தமிழில் உறுதிமொழி வாசித்து பதவியேற்றனர். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பி. வில்சன் என்னும் நான், எஸ்.ஆர். சிவலிங்கம் என்னும் நான், மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராஜாத்தி என்னும் நான், புதிதாக பொறுப்பேற்ற மாநிலங்களவை எம்பிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பதவிக்காலம் நிறைவு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராட்டு. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையில் இருந்து நுழைவு வாயில் வரை பேரணியாக சென்று முழக்கம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. மக்களவை 2 மணி நேரம் வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. துணை ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். மாநிலங்களவை செயலாளர் பி.சி. மோடியை தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமித்து அறிவிப்பு வெளியீடு. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய முறைப்படி மேலதாளங்கள் முழங்க கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடிக்கு விமான நிலையத்தை சுற்றி 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி வருகை தருவதை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் தீவிரம். உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய பிரச்சார முன்னெடுப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு இளைஞர்கள், பத்திரிகையாளர்கள் மத்தியில் விவாதம். தேர்தலின் போது திமுக கொடுத்த 99% வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் சாடல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்திப்பதில் என்ன தவறு? துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி.
2026 அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. கூட்டணி ஆட்சிதான் அமைக்கப்படும் என்ற டிடிவி கருத்துக்கு பதிலளிக்க மறுப்பு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டும் 11,350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை 30 தொடங்குகிறது. 7.5% இடஒதுக்கீட்டில் 4062 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மருத்துவ படிப்பு கவுன்சிலிங்கிற்கு போலி ஆவணங்கள் அளித்த விவகாரத்தில் மேலும் 5 மாணவர்கள் தகுதி நீக்கம். இதுவரை 25 பேரை தகுதி நீக்கம் செய்து விசாரித்து வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. கிட்னி முறைகேடு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி. வரதட்சணை கொடுமையால் திருப்பூரைச் சேர்ந்த புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு. ஜாமீன் கோரி ரிதன்யா கணவர், மாமனார், மாமியார் தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 9 முதல் பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா. ஒன்றியம் வாரியாக அதிமுக நிர்வாகிகள் ஒன்றாக கூடி அந்தந்த கிராமத்தின் பெயரை சொல்லி பணத்தை பங்கிட்டுக் கொள்ளும் காட்சி வெளியாகி பரபரப்பு. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு. சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது தொடர்பாகவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பதில் மனுவாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாகிறது. ஐயா என தலைப்பிடப்பட்ட திரைப்படத்தில் நடிகர் ஆரி ராமதாஸ் ஆக நடிக்க சேரன் இயக்குகிறார். முறையாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்யாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவேக தலைவர் விஜய் உத்தரவு. 2 வாரங்களுக்கு ஒருமுறை நிர்வாகிகளின் நடவடிக்கைகளை தொகுத்து கட்சி தலைமைக்கு வழங்கவும் ஆணை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் இரட்டை கொலை நிகழ்ந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி போராட்டம். மதுரை தல்லாக்குளம் பூர்ணகலா மீனாட்சி சோமசுந்தரரார் கோவில் கும்பாபிஷேக விழாவில் குறிப்பிட்ட சில குடும்பத்தினரை புறக்கணித்த விவகாரம். மனுதாரர் மற்றும் எதிர்த்தரப்பினரை அழைத்து 3 நாட்களில் பேசி முடிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதுச்சேரியில் சொத்துக்காக அக்காவின் கணவரை நண்பருடன் சேர்ந்து கொலை செய்த விவகாரம். தம்பி உட்பட 10 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. கிருஷ்ணகிரி அருகே கோவில் திருவிழாவில் இரு தரப்புக்கிடையே கோஷ்டி மோதல். கைது செய்யப்பட்டவர்களை பிணையில் விடுவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம்.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பணி மேற்கொள்ளப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சோக்காடி அருகே ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையோரம் நின்றிருந்த பெண் உட்பட 2 பேர் உடல் நசுங்கி பலி. நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை உறவினர்களே கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. இரவு நேரத்தில் தூங்க விடாமல் தொந்தரவு செய்ததால் தாக்குதல் என தகவல். நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் கடந்த 19ஆம் தேதி மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 5 சவர நகைக்காக நண்பருடன் சேர்ந்து உறவினரே கழுத்தை நெரித்துக் கொன்றது போலீசார் விசாரணையில் அம்பலம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. மெயின் அருவியில் 7வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். ராஜஸ்தான் மாநிலம் பிப்லோடியில் ஆரம்ப பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 4 சிறுமிகள் பலி. 60க்கும் மேற்பட்ட பள்ளி சிறுமிகள் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என அச்சம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் டெலிவரி பாய் உடையில் சென்று நகைக்கடையில் கொள்ளை. ஹெல்மெட் அணிந்தபடி கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை சிசிடிவி காட்சி கொண்டு தேடி வரும் காவல்துறை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 73,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,210க்கு விற்பனையாகிறது.